والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ما بعد. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாளிகையிலே புனிதமான வெள்ளிக்கிழமை அவனுடைய மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களை கற்க கிடைப்பதென்பது அல்லாஹ் எங்களுக்கு தந்த பாக்கியம். இந்த பகுதியிலே அநேகமான பெண்களுக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா வைக்கவில்லை. சில தடங்கல்கள் இந்த நிகழ்வில் அவர்கள் கலந்து கொள்ள முடியாமைக்கான காரணமாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவனுடைய மாளிகையிலே கற்பதென்பது மலக்குமாரங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல், அல்லாஹ்வுடைய சக்கீனத்து இறங்கியிருக்கிற ஒரு சூழல். அல்லாஹ் தஆலா எங்களை பற்றி அவனிடத்திலே, அவனுடைய சிரேஷ்ட மலக்குகளிடத்திலே எங்களை பற்றி பெருமையாக பேசுவான். அப்படியான ஒரு மஜ்லிஸ், அந்த மஜ்லிஸிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கே பேசப்படுகின்ற விஷயங்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே அதனை எடுத்து நடந்து எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க நாங்கள் எல்லோரும் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்த்து நாங்கள் இந்த சபையிலே அமர்ந்திருக்க வேண்டும். அந்த நியத்தோடு இந்த சபையிலே நாங்கள் அமர்ந்திருப்போமாக. இந்த சந்தர்ப்பத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொண்ட தலைப்பு முன்மாதிரி மிக்க சஹாப பெண்கள், சஹாபிய பெண்கள். ரசூலுல்லாவை கண்டு ரசூலுல்லாவோடு தோழமை கொண்டு ரசூலுல்லாவோடு வாழ்ந்த பெண்மணிகள், சஹாபிய பெண்மணிகள் அத்தனை பேரும் ஒரு முன்மாதிரி மிக்கவர்கள்தான். அவர்களுடைய ஒவ்வொருவருடைய சம்பவமும் எங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய படிப்பினையும் பாடும். எவரை பின்பற்றினாலும் நாம் வழி தவற மாட்டோம். அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படி பெரிய முன்மாதிரி இருக்கிறது. அதற்கு முதல் ஒரு முன்மாதிரி மிக்க பெண்களை நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய சம்பவங்களிலே எங்களுக்கு இருக்கின்ற படிப்பினையை பார்ப்பதற்கு முதல், அதற்கு வருவதற்கு முதல், இந்த பெண்கள் இஸ்லாத்தில் எவ்வளவு மிக முக்கியமானவர்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாம் பெண்களை எவ்வளவு கௌரவப்படுத்தியிருக்கிறது, கண்ணியப்படுத்தியிருக்கிறது என்பதை நாங்கள் சற்று பார்த்துவிட்டு சஹாபியர்களுடைய முன்மாதிரியான சம்பவங்களுக்கு வருவோம். ஜாஹிலியா காலத்தில் பெண் எப்படி நடாத்தப்பட்டாள், ஜாஹிலியா காலத்தில் பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள், சலுகைகள்
என்ன இஸ்லாம் கொடுத்திருக்கிற அந்த முக்கியத்துவம் என்ன? இரண்டண்டையை இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடியவர்கள் மீண்டும் ஒரு ஜாஹிலியத்துக்குள், நவீன ஜாஹிலியத்துக்குள் பெண்களை அகப்பட வைக்கின்ற, பெண்களுக்கு மூளை செலவை செய்கின்ற ஒரு நிலையிலே இஸ்லாம் இஸ்லாத்தின் மீது கரைகளை பூசுவதற்கு, இஸ்லாத்தின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துவதற்கு என்ன முயற்சியை எடுக்கின்றார்கள், என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்ப்போம். அந்த அடிப்படையிலே ஆடையிலே பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும், திருமணத்திலே பெண்ணுக்கு ஆணுக்கு சமனான சுதந்திரம் கொடுக்க வேண்டும், பயணங்கள், போக்குவரத்து, தொழில் போன்றவைகளிலே பெண்ணுக்கு சமனான உரிமை ஆணுக்கு இருப்பது போன்று கொடுக்க வேண்டும் என்று பேசிக்கொள்கின்ற போது சிலருக்கு மார்க்க விளக்கம் இல்லாதவர்களுக்கு, மார்க்கத்தில் ஈடுபாடு இல்லாதவர்களுக்கு, மார்க்கத்தில் தெளிவில்லாதவர்களுக்கு அது சரிதானே, ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம், அவருக்கு இருப்பது போன்று ஏன் எனக்கு சம உரிமை இருக்க முடியாது? இயல்புகள் ரீதியாக பார்த்தாலே ஆணும் பெண்ணும் சமனாக இருக்க முடியாது. பெண்ணுக்கு இருக்கின்ற உடல் அமைப்போ அல்லது இயல்போ ஆணுக்கு சமனாக இல்லை. ஆணுடைய விசைக்கு பெண்ணுடைய விசை சமனல். அது ஓட்டமாக இருக்கலாம், அல்லது ஒன்றை எடுத்து வீசுறதாக இருக்கலாம், ஒரு பாரத்தை தூக்குறதாக இருக்கலாம், ஒரு பழு வேலையை செய்கிறதாக இருக்கலாம். எதிலையும் ஆணுக்கு சமனாக பெண் செய்ய முடியாது. ஓரிருவர், ஒரு ஆணுக்கு சமனாக ஓரிரு பெண்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய பெண்கள், ஆங்காங்கே ஒரு சில ஓட்ட பந்தயத்திலே ஆணுக்கு சமனான வேகத்திலே ஓடக்கூடிய சில பெண்கள் இருக்கிறார்கள். ஆணுக்கு சமனான விசை கொண்ட பெண்கள் இருக்கிறார்கள். இப்படி இருந்த ஒட்டுமொத்த பெண்களை சொல்ல முடியாது ஓரிருவரை வைத்து. இருந்தாலும் பெண்ணுடைய இயல்பு வித்தியாசம், ஆணுடைய இயல்பு வித்தியாசம். அப்ப ஆணையும் பெண்ணையும் எப்படி சமனாக பார்க்கிறது? எப்படி சமனாக பார்க்கிறது? ஒரு காட்சி பொருளாக ஜாஹிலியா காலத்தில் பெண்ணை காட்டி வைக்கின்ற போது இஸ்லாம் மானம் மரியாதையை கொடுக்கிறது அந்த பெண்ணுக்கு. அது ஒரு காட்சி பொருள் அல்ல, அது பெருமதியான பொருள், அது மூடி மறைக்க வேண்டிய ஒரு பொருள். ஆக குறைந்தது நீங்க பாருங்க, அல்லாஹ் தஆலா இயல்பா வச்சிருக்கிற ஒரு பொருள்கள், ஒரு பழமாக இருந்தாலும் ஒரு ஒரேஞ்ச் எடுத்து பாருங்க, அந்த ஒரேஞ்ச் ஒரு சுவையான பழம், அது கசப்பான தோலால் அது கவர் பண்ணப்பட்டு, அந்த தோல் கசப்பு, ஆனா உள்ளுக்கு இருக்கிற பழம் இனிப்பு. அப்ப அதுக்கு பாதுகாப்பு இப்படி ஒரு கவர் தான். நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு பெண் ஒரு தந்தையிடம் அடம் பிடிச்சா, ஏனையவர்கள் அணியறத போல, அந்நியவர்கள் அணியறத போல நானும் ஆடையில் சுதந்திரமா அணியணும், என்ற உடம்பு, நான் எதையும் காட்டுவேன், எதையும் மறப்பேன், எப்படியும் நான் அணிவேன், என்ற ஆடை சுதந்திரம், எனக்கு ஃபேஷன், நாகரிகம், ஸ்டைல் என்று இருக்குது. அப்ப நான் மற்றவர்கள் விலை கூடிய ஃபேஷனான உடுப்புகளை போடும்போது நானும் போடத்தானே வேணும். என்ற சுதந்திரம் அது, நான் எப்படியும் அணிவேன் என்று தந்தையோட அடம் பிடிச்ச நேரத்தில் தந்தை ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்தார். அந்த ஃபோனுக்கு சும்மா எதுவும் இல்லை, டெம்பர்டும் இல்லை, கவரும் இல்லை, வாங்கி கொடுத்தார்.
அவ பாப்பா தந்தையே, இந்த ஃபோனுக்கு பாதுகாப்பு, அதுக்கு ஒரு நல்ல கவர் ஒன்று போடணும், டெம்பர்ட் போடணும், இதான் அந்த ஃபோனுக்கு பாதுகாப்பு. இதை வாங்கித்தான் இத்தனை லட்சம் கொடுத்து ஃபோனை வாங்கிறீங்க. 100-200 ரூபா அல்லது ஆயிரக்கணக்கில் உள்ள ஒரு கவரையும் டெம்பர்டையும் கேட்க நீ இது என்னத்துக்கு? பெருமதியான ஃபோன் தானே கையில் இருக்கி என்ற ஒன்று அவ சொன்னா, அந்த ஃபோனுக்கு அழகு, அந்த ஃபோனுக்கு பாதுகாப்பு, அந்த ஃபோனுக்கு சேஃப்டி அந்த டெம்பர்டும் அந்த கவரும் தான். எத்தனை லட்சம் கொடுத்தோ? அப்போ அந்த லட்சக்கணக்கான பெருமதியான ஒரு ஃபோனை அந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அந்த கவரும் டெம்பர்டும் தான் அதுக்குரிய வடிவை கொடுக்கும், அதனுடைய பெருமதியை காப்பாற்று. இது மாதிரி தான் அந்த பெருமதியான ஒரு பெண்ணை ஒரு மூடி மறைக்கின்ற ஆடை தான் அவக்குரிய பாதுகாப்பு. அது அலங்கோலம் அல்ல, அது அசிங்கம் அல்ல. ஒரு ஃபோன், ஒரு காய்கறி, ஒரு பழம் எப்படி கவர் பண்ணப்பட்டு திறந்த அமைப்பில் இருந்தால் அதில் வைரஸ் ஏற்படும். எந்த கவரும் இல்லாடி, அந்த டெம்பர்ட் இல்லாடி தட்டுப்பட்ட உடை கீறல் படும், உறைஞ்சு படும். அப்போ இந்த பெண் எவ்வளவு பெருமதியானவள், இவளை இப்படி டெம்பர்ட் இல்லாமல், ஒரு கவர் இல்லாமல், மூடி மறைக்காம, ஒரு பெருமதியான பொருளுக்கு எத்தனை கவர் இருக்குமென்று பாருங்க. ஒரு பெட்டி இருக்கும், ஒரு ரெஜிஃபார்ம் இருக்கும், ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கும், ஒரு எத்தனைய கவர் இருக்கும். தங்கம், ஆபரணங்கள், அது எப்படி பெட்டிகளுக்குள்ள செய்யப்படுது? அந்த பெட்டிக்கு அப்புறமாதி அந்த பெட்டியை பார்த்தா அழகா இருக்கும். அப்ப ஒவ்வொன்றும் அது இருக்கக்கூடிய பாத்திரங்கள், அது கவர் பண்ணப்பட்டிருக்கிற பாக்ஸை வச்சு அதுக்கு ஒரு அழகு, அதுக்கு ஒரு மெருகூட்டல். இப்படித்தான் இந்த பெண் பருமதியானவள் ஜாயிலியா காலத்தில் இப்படி ஒரு சீப்பாக பெண்ணுக்கு ஒரு மரியாதை. ஏனைய பொருட்களை போல ஒரு பொருள் பெண், ஏனைய கால்நடைகள் செல்லப்பிராணிகளை போல ஒரு பெண்ணும் ஒரு இது பார்த்து ரசித்து அதை காட்சிப்படுத்தி அதை சந்தைப்படுத்துகிற ஒரு நிகழ்விலிருந்து இஸ்லாம் எங்களை தூய்மையாக துப்புரவாக ஆக்கி வைத்திருக்கிறது என்பதை ஒரு பெண் என்னையோ முற்று முழுவதுமாக நம்பணும், அதை ஈமான் கொள்ளணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கு தலைவணங்கணும், அதற்கு நாங்கள் கட்டுப்படும். இல்லைண்டா இஸ்லாத்தை விட்டு அவுட் ஆயிரும். அல்லாஹ் தாலா நபிமார் மனைவிக்கு சொல்றான், நபிகளாருடைய மனைவிமாருக்கு சொல்றான், நீங்க மற்ற பெண்களை போல இல்லை, உங்களோட ஆடைகளை சரியாக நீங்க ஆக்கிக்கொள்ளும், இழுபடும் அளவுக்கு உடுங்கோ, ஒரு டைட்டா உடுக்காதங்க, ஒரு தொய்கிற மாதிரி இழுபடுற மாதிரி உடுங்கோ என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். மற்றவர்களை போல இல்லை நீங்க, உங்களுக்கு ஒரு மானம் இருக்கு, உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, அதை நீங்க பேணணும். அந்த சஹாபாக்கள், அந்த சஹாபிய பெண்கள் எங்களுக்கு எல்லாத்திலையும் முன்மாதிரி. ஏன் நான் அந்த சஹாபிய போல இருக்கேலா? அவர்களும் மனிதர்கள், அவர்களும் சாதாரணமானவர்கள் தான். அந்த ஒழுக்கம் நீங்க மத்தாக்கள் போல இருக்கப்படான்னு சொன்னா நாமளும் அப்படி இருக்க ஏலா? ஏன் அந்த நபிகளாருடைய மனைவிகள் போல, நபிகளாருடைய பிள்ளைகள் போல, அந்த சஹாபாக்களை போல ஏன் இருந்தா என்ன? ஒழுக்கம் தான், அவர்களுக்கு இருந்த மதிப்பு தான் எங்களுக்கு. அவர்கள் இஸ்லாம் அவர்களை புகழ்ந்து பேசுது. அதுதான் இந்த பெண்களுக்கு ஒரு முன்மாதிரி, ஒரு முழுமையான வாழ்க்கை அவர்களை பார்த்து இருக்குதுன்னு சொல்றது. அதான். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அப்ப இஸ்லாத்தினுடைய ஆடையை வந்துட்டு நாங்கள் ஒரு சுமையாக கருதப்படா. இது என்ன இஸ்லாமிய ஆடை? நான் தலையை விரிச்சி போடுவேன், என் தலைமுடியில் அழகை காட்டுவேன், என் உடலில் அழகை காட்டுவேன்,
நான் எல்லாம் என்ற விருப்பத்துக்கு செய்வேன். உங்களோட விருப்பம் இல்லை. நீங்க விரும்பியோ விரும்பாமலோ இஸ்லாத்துக்கு நீங்க ஏற்றுக்கொள்ளாத பிறகு நீங்க முஸ்லிமாக இல்ல. இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படுத்துகின்ற விஷயம்தான் இது. அதை நீங்க நம்பலண்டா, அதற்கு நீங்கள் தலைவணங்கல்லண்டா, இஸ்லாமிய கட்டுப்பாட்டுக்குள்ள விரல்லண்டா, இஸ்லாமிய கட்டுப்பாடு எனக்கு சுமையண்டு நாங்க கருதுவோமா இருந்தா, இஸ்லாம் இந்த காலத்துக்கு பொருத்தமில்லை, நாகரிகம் இல்லை, பெஷன் இல்லை என்று சொல்லி இஸ்லாமிய விஷயங்களை நாங்க குறையாக நினைப்போமாக இருந்தால் அல்லாஹ் காப்பாத்தணும். இஸ்லாத்தை விட்டும் எங்களை அப்புறப்படுத்தி போடுறோம். அந்த கொள்கை இஸ்லாத்தை விட்டு வெளியே வைத்துரும். இஸ்லாத்தை விட்டு வெளியே வைத்துரும். திரும்ப இஸ்லாத்தை தழுவணும். அந்த எண்ணம் ஒரு ஆளுக்கு வருமாக இருந்தால், இஸ்லாம் வந்துட்டு எங்களை அடக்குது, ஒடுக்குது, எங்கட சுதந்திரத்தை பறிக்குது, எங்களுக்கு இருக்கிற உரிமையை மறுதளிக்குது என்று நாம யோசிச்சமா இருந்தா, ஆரையும் உள்ளத்தில் அப்படி வெறுமாக இருந்தால் அவர் இஸ்லாத்தில் இல்லை. அல்லாஹ் பார்த்தோம். எங்களுடைய தாய்மாரை, எங்களுடைய பிள்ளைகளை, சகோதரிகளை அனைவரையும் அல்லாஹ் தஆலா இந்த கொள்கையிலிருந்து பாதுகாக்கும். நீங்க சிலரை பார்த்திருப்பீங்க, பெண் வாதம் பேசுகிறாக்களை. இங்கேயும் நாங்கள் ஒரு ஆளை பார்க்கோம். இந்த ஊரை சேர்ந்த ஒரு பெண்மணி பெண்களுக்கு குரல் கொடுப்பது போன்று, ஏன் ஆம்பளைகளுக்கு 2 மனைவி இருக்கலாமண்டா பெண்ணுக்கு 2 கணவன் ஏன் இருக்கலா என்று சொல்லி மிக கேவலமாக பேசுகின்ற அமைப்பா இஸ்லாத்தில் இல்லை. அப்படியானவர்கள் இஸ்லாத்தில் இல்லை, இஸ்லாத்தை விட்டு அப்புறப்பட்டவர்கள். எனவே இந்த சோஷியல் மீடியாக்களில் அப்படி கருத்துக்களை சொல்லுகின்ற, தன் கருத்துக்கு ட்ரெண்டிங் ஆகின்ற, தன் கருத்து எல்லா இடத்தையும் போகணும், அது பிஸ்னஸ் பர்பஸ். அவர்களுக்கு அதனாலே என்ன செய்யப்படும், அவர்களுடைய யூடியூப் மூலமாக அவர்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம் பெறும். அடுத்தது இஸ்லாத்தினுடைய எதிரிகள் அவர்களைத்தான் பெரிசா எடுத்துக்கொள்வார், விலைக்கு வாங்குவார். தஸ்லிமா நஸ்ரினை வாங்கி வைத்திருப்பது போன்று இப்படியான பெண்ணியம் பேசுபவர்களை வாங்கி வாங்கி உலகம் பெரிய நோபல் பிரைஸையும் அதையும் இதையும் கொடுத்து பெரியவர்களாக வைத்து இஸ்லாமியர்கள் என்ற பெயரில் இஸ்லாத்துக்கு எதிராக கருத்தை சொல்லும் போது அவர்களுக்கு சகல சுகபோகங்களையும் கொடுத்து, இவர்கள் தானா முன்மாதிரி, இவர்கள் தானா முன்மாதிரி, இவர்களால் இஸ்லாத்துக்கு ஆபத்தே தவிர, இஸ்லாத்துக்கு அவமானமே தவிர இவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லை. இவர்கள் இஸ்லாமியர்களில் இஸ்லாத்துக்கு அது ஒரு அவமானம், இஸ்லாத்துக்கு ஒரு வெக்கக்கேடு, அது இஸ்லாம் இல்லை. அப்ப ஒரு ஒரு அந்நிய மத பெண் வந்து சென்னா அது பெருசா ஈடுபட மாட்டாங்க. நம்மட முஸ்லிமாக்கள் அவட கொள்கை அது, அவட பண்பாடு அது, அவட கலாச்சாரம் அது என்று நாங்கள் விட்டுருவோம். நம்முட பெண்ணே நம்மளுக்கு நம்முடைய இஸ்லாத்தை நம்பி இருக்கிற கொள்கைக்கு வித்தியாசமா சொல்லும் போது அது தாக்கும். நம்முட பெண்கள், நம்முட பாடசாலை பிள்ளைகளிட்ட தாக்கும், நம்முட இளம் யுவதிகளிட்ட அது தாக்கும். அந்த கருத்து ஈர்க்கப்படுவார். அப்ப இதை சரியாக மேற்குலகங்கள், இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் பயன்படுத்துகிறார். இதை நாங்க வச்சுக்கோம். இன்றைக்கு பாருங்காமம் சில பெண்கள் அப்ப பாருங்க சாதித்திருக்கிறாள் என்று ஒரு முஸ்லிம் பேர்ல சில பெண்கள் சில போட்டிகளில் சில விளையாட்டுகளில் சாதிச்ச பெண்களை வச்சு அவர்களுக்கு ஒழுங்கான ஆடை இல்லை, ஒழுங்கான உடுப்பு இல்லை, அதை வச்சிட்டு ஆட வேற முஸ்லிம் என்ற பேரில் எங்கட ஒரு முஸ்லிம் பிள்ளை எங்கட பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியா இந்த சாதனை புரிஞ்சிருக்கி, வெற்றி அடைஞ்சிருக்கி, நாடு பேசுது, சர்வதேசம். இந்த முன்மாதிரி தேவையில்லை எங்கட பிள்ளைகளுக்கு. அதை விட ஒழுக்கம் முக்கியம், இஸ்லாமிய கட்டுப்பாடு முக்கியம், இஸ்லாத்தினுடைய ஆடை முக்கியம். எங்களுக்கு ஆடை மார்க்கம், எங்களுடைய உணவு உண்ணுவதற்கு மார்க்கம், நாங்க குடிக்கிறது மார்க்கம், நாங்க நடக்கிறது மார்க்கம், நாங்க பேசுறது மார்க்கம். மார்க்கம் வேற, பேச்சு வேற, மார்க்கம் வேற, ஆடை வேற, மார்க்கம் வேற,
அன்றாட நடைமுறை வேற இல்லை. எங்கட எல்லாமே இபாதத். எப்ப இஸ்லாத்துக்கு அமைவாக போகுமா இருந்தா எல்லாமே இபாதத். ஒன்றம் நன்மரிக்கங்களுக்கு ஆருக்கும் இல்லை, எந்த மதத்திலையும் இல்லை. அவைகள் அதில் இருக்கிற தத்துவங்கள் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட அறிவுகள் வருவதற்கு முதலே எத்தனையோ விஷயத்தை சொல்லிட்டு சொல்லு. இன்றைக்கு அதை அநாகரிகம் என்று நாங்க சொல்றோம். இன்றைக்கு நாங்க இஸ்லாத்தினுடைய எதிரிகள் அநாகரிகம். அது இந்த ஆடை என்னது மூடி மறைச்சிட்டு என்ன உங்களோட பிள்ளைக்கு பெஷன் தெரியாதான்னு கேட்கிற நம்மடா ஒரு கல்யாணத்திலே இப்படித்தான ஒரு பாடத்துக்கு போகக்குள்ள இப்படித்தானா போத்திட்டு ஒரு பிசாசு போல. அல்லாஹ் நஊது பில்லாஹ் மின்னா அந்த பேச்சு செல்லப்படாதா. என்ன கருத்த உடுப்பும் மூடி மறைச்சி மொக்காடு. இப்பதான் அந்த பிள்ளை ஒரு நாகரிகமா உடுப்பு உடுக்க வேண்டிய பிள்ளை. எங்களுக்கு இந்த நடிகைகளிலே எங்களுக்கு முன்மாதிரி. எங்களுக்கு சஹாபிய பெண்கள் தான் முன்மாதிரி. நபிகளாருடைய மனைவிமாறு தான் முன்மாதிரி. நாங்கள் இந்த ஓட்டப்பந்தய வீரங்கான அவன் முஸ்லிம் பேரில் இருக்கலாம், அல்லது ஒரு போட்டியில் சாதிச்சவர் இருக்கலாம், ஒரு விவாதத்தில் எரிஞ்ச என்ன பாருங்கள் அந்த சோசியல் மீடியாக்களில் கொண்டு வார். இவர்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டிய முன்மாதிரியாவது. இவர்களுடைய ஆடையத்தான் நான் எங்களோட பிள்ளைகளுக்கு காட்டி வளர்க்குறேன். நான் எங்களோட பிள்ளைகளுக்கு கேட்டு வளர்க்குறேன். என்னையோ ஆடவர்களுடைய எல்லாம் தனியே இருந்துட்டு கொடுக்குற பேட்டியும் அவர்களுடைய பேச்சு எங்கட பிள்ளைகளுக்கு முன்மாதிரி. விருப்பம் நேசரிகள்ல இருந்து தொடங்குது. ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் மியூசிக்கும் இதுதான் எங்களுக்கு முன்மாதிரி. இதான நாகரிகம். இஸ்லாமிய இது எவ்வளவோ பெருமதியா பெண்ணை மதிக்குது. அந்த ஜாயிலியா காலத்தில் பெண்ணை ஒரு சும்மா ஒரு நாடகத்துக்கும் ஒரு நடிப்புக்கும் வச்சிட்டு இருந்துச்சு. அதை திரும்ப இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சியை இஸ்லாமியர்கள் என்று சொல்லிக்கொண்டு பேர்ல சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள் மூலமாக இந்த சமூகத்துக்குள்ள மீண்டும் ஒரு ஜாயிலியத்தை கொண்டு வரதுக்கான முயற்சி. எனவே இதெல்லாம் நாகரிகம் என்று நினைக்காதீங்க. இஸ்லாத்தினுடைய இதுதான் எந்த காலத்துக்கும் பொருத்தம். எனவே நாங்க உலகத்துக்கு வந்தாக்கள் இல்லையே, நாங்க மறுமைக்காக வேண்டி வாழ வந்தார். அதுக்கு ஒரு ஒழுங்குரி. அந்த ஒழுங்கோட வாழ்ந்தா தான் மறுமையில் எங்களுக்கு ஜெயம், எங்களுக்கு வெற்றி. இந்த ஆடை அலங்காரமாக நாளைக்கு மாறப்போறதும், இந்த அணிகலன்கள் எங்களுக்கு அணிகலன்களாக நாளைக்கு மாறப்போறதும், நாளைக்கு இந்த அணிகலன்கள் நெருப்பாக மாறப்போறதும் எங்கட அந்த நடைமுறையிலான் இருக்கு. உலகத்தில் நாங்கள் வாழ்ற அந்த நடைமுறையிலான் இருக்கு. அந்த காலத்தில் பெண்களுக்கு என்ன செய்யல, அவர்களுக்குரிய பங்கீடு சொத்து பங்கீடு சரியாக வழங்கல. குதிரையில ஏற இயலாத பொம்பளைகளுக்கு, வாளெடுத்து மோத இயலாத பொம்பளைகளுக்கு யுத்த காலத்துக்கு போய் மோத இயலுமா? பொம்பளைகள் ஃபைட் பண்ண இயலுமா? இயலாது. ஒரு வாகனத்தில் ஒரு குதிரையில பாஞ்சி ஏற இயலுமா? அதை சவாரி செய்ய இயலுமா? அதை கொண்ட்ரோல்ல வைக்க இயலுமா? இயலாது. இப்படியான ஆட்களுக்கு இவர்களுக்கு அனாந்தர சொத்துல எதுவும் இல்லை என்று சொல்லி ஆம்பளையில் சுருட்டி கொண்டார். ஜாயிலியா காலத்தில் சுருட்டி கொண்டார். இஸ்லாம் வந்து ஆண்களுக்கு எப்படியோ அது போன்று பெண்களுக்கும் இருக்கிறது, அனாந்தர சொத்துல இருக்கு. இதுதான் இஸ்லாம் கொடுத்த உரிமை. ஜாயிலியா காலத்தில் மறுதளிக்கப்பட்ட இன்றைக்கு ஜாயிலியா பெண்ட சொத்தை அப்படியே பிடுங்கி எடுத்து ஆண் அவள விருப்பமோ விருப்பம் இல்லையோ நீ மகரா கொடுக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. இது கண்ணியம். ஒரு பொம்பளையை கொடுக்குற இந்த பொம்பளைய பறிச்சு அத்தனையும் உருவி விட்டு முடிக்கிற ஒரு கல்யாணமா மாறி எது ஃபேஷன், எது அடக்குமுறை? சொல்லுங்க பாப்போம், எது அடக்குமுறை? அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அப்ப பெண்களுக்கு திருமணத்தில் என்ன நடந்துச்சு? திருமணத்தில் விரும்பினா முடிப்பான், வெஜ்ஜி திரிப்பான், இன்னமாருக்கும் பங்கு வைக்கணும்டா வைப்பான், தலாக்கு செல்லுவான், இத்தாவில் இருப்பான், இதா முடிய கிட்டவா திரும்ப எடுப்பான், திரும்ப எடுத்து 2-3 நாளையால தலாக்கு செல்லுவான். அப்ப தலாக்குல இத்தா இருப்பா, இதா இருந்து 4 மாசம் 10 நாள்
4 மாசம் 5 நாளையில திரும்ப எடுப்பான். இப்படி தொடரா செஞ்சிட்டே இருப்பான். அல்லாஹ் சொல்றான், தலாக்கு 2 இறந்தான். விரும்பினா வச்சுக்க, இல்லாட்டி விடு. விரும்பினா வச்சுக்கணும். நீ சும்மா விளையாட்ட வச்சுக்கப்படா. நூல்ல கட்டிவிடப்பட்ட பொம்மை மாதிரி அங்கை மடிக்கிற, இஞ்சை மடிக்கிற, அங்கை மடிக்கிற இந்த விளையாட்டு சரி வராது. தலாக்கு 2 தடவை ஒன்று வச்சிக்கிறண்டா, சரியா வச்சிரு, இல்லாட்டி விடு, இன்னொரு துணையை தேடி எடுக்க. இதுதான் பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்த உரிமை. பெண் புதைக்கப்பட்டாள், பெண் பிறந்த உடனே புதைக்கப்பட்டாள், பெண் ஒரு முசிபத்தாக பார்க்கப்பட்டாள், பெண் ஒரு தரித்திரியமாக பார்க்கப்பட்டாள். ஆனா இஸ்லாம் பெண்ணை புதைக்கிறது பாரிய குற்றம் என்று சொல்லிச்சு. அப்ப பெண்ணுக்கு உரிமையை, சுதந்திரத்தை கொடுத்தது இஸ்லாமா, அடக்குமுறை செஞ்சது இஸ்லாம். எனவே இந்த பெண் உயர்ந்தவள், இஸ்லாத்திர பார்வையில் உயர்ந்தவள். அதனால இவளை ஒரு கவர் பண்ணி வைக்கும், இவளை பேணி பாதுகாத்து வைக்கும். இவளுக்கு பாதுகாப்பு இல்லாம வைக்கல. நினைச்ச மாதிரி கீற கிழிக்க பெண்ணை அனுமதிக்க முடியாது. ஒப்பீட்ட அளவிலே இஸ்லாமிய ஆடைகள் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிற நாட்டில் நடக்கிற அனாச்சாரங்களும் இஸ்லாமிய ஆடைகள் இல்லாத பிரதேசங்களில் நடக்கிற அனாச்சாரங்களும் வித்தியாசம், தொகை கூட. இந்தியாவில் அடிக்கடி நாங்கள் பார்க்கோம் அனாச்சாரங்கள் கூட. அந்த டைமில் கல்விமான்கள் குரல் எழுப்புறா, இதுக்கு தீர்வு இஸ்லாமிய ஆடை. சும்மா நாம நமது பொருளை ஒரு உணவு பொருள் என்று வைங்க, அது சரியா மூடி வைக்காம ரோட்ல வச்சா வார நாயும் திங்கும், பூனையும் திங்கும், செல்ல பிராணியும் திங்கும், காமும் திங்கும். நாம ரோட்ல வச்சு போட்டு இதால போற நாய் தொட்டா அதுக்கு நாங்க நடவடிக்கை எடுத்தால், இது வழிய திரிகின்ற பூனை இதுண்டா அதுக்கு நாங்க அடிச்சா, இது உலாத்துகின்ற காகங்கள் தண்டு அதுக்கு நாம் அடிச்சா நியாயம் இல்லை. நீ மூடி அதை பாதுகாப்பா வச்சிருக்கோம், நீ அதை சேஃபா வச்சிருக்கோம். அப்ப இதைத்தான் இஸ்லாம் சொல்லு, இத அடக்குமுறை. எனவே இந்த பெண் இவளுக்கு ஒரு முன்மாதிரி இருக்கு. இது புதுசா அவள் வாழல்ல. இவளுக்கு முன்ன ஒரு சமூகம் இவளுக்கு ஆடையில ஒரு முன்மாதிரி, பெற்றோரோடு நடக்கிறதுல ஒரு, இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி இஸ்லாமிய சட்டதிட்டங்களை முழுமையாக பேணுவதற்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு சமூகத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு காட்டினான். காட்டாம எங்களை அப்படி வாழுங்கன்னு சொல்லல இஸ்லாம். எங்களுக்கு முன்மாதிரியாக சிலரை காட்டி, எங்களுக்கு முன்னால வாழ்ந்து மரணிச்சவர்கள் செய்த இந்த இஸ்லாத்துக்கு செய்த பணிகள் என்பது கொஞ்ச நெஞ்சமல்ல. எங்களுக்கு இன்றைக்கு உடுப்பு, இந்த இஸ்லாமிய உடுப்பை போடுறது சுமை அறி. எங்களுக்கு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறது சுமை அறி. ஆனா இதை விட எவ்வளவோ பணிகளை செய்த முன்மாதிரிகள் இருக்க. அவர்கள சிலரை இந்த நேரத்துக்குள்ள நான் உங்களுக்கு சுட்டி காட்டலாம். அவர்களுடைய பணியை எப்படி, இந்த இஸ்லாத்துக்கு அவர்கள் செய்த பணி என்பதை நீங்க உணர்ந்து கொள்வதன் அந்த அடிப்படையில் இந்த பெண்கள் முன்மாதிரி மிக்க பெண்கள், சஹாபி பெண்கள் என்று பேசத்தான பெண்மணி, நல்ல சம்பாத்தியங்களை செய்து கொண்டு வாழ்ந்த ஒரு பெண்மணி, சீமாட், பெரிய செல்வ சீமாட், எந்த குறையும் இல்லாம வாழ்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தால் கவர்ந்து அவர்களை, ஒரு விதவை, அவர்களை ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகளை எல்லாம், ரசூலுல்லாஹ்வுடைய மக்கள் அத்தனை பேரும் பிறந்தது அவங்க, இப்ராஹிம் என்பவரை தவிர. அந்த தாயை பேசாம ஒரு முன்மாதிரி, அப்படி ஒரு தாய்.
அவட இழப்பு ரசூலுல்லாவுக்கு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தல, பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏனென்றா ரசூலுல்லா அதிகமான திருமணங்களை முடித்தாலும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உயிரோடு இருக்கக்குள்ள எந்த திருமணமும் முடிக்கல. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உயிரோடு இருக்கக்குள்ள யாரையும் முடிக்கல. அவட மரணத்துக்கு பிறகுதான் அத்தனை திருமணம் ரசூலுல்லாஹ் அவ்வளவு அன்பாக, அந்யோன்யமாக, இறுக்கமாக, நெருக்கமாக ரசூலுல்லாவுக்கு ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய, மந்திர ஆலோசனை வழங்கக்கூடிய, தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக, ரசூலுல்லாவுக்கு பல வகையிலையும் ஒரு தன்னுடைய பங்களிப்பை வழங்கக்கூடிய ஒரு பெண்ணாக, பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக, ஆலோசனை ரீதியாக, பாதுகாப்பு ரீதியாக ரசூலுல்லாவுக்கு மிகப்பெரிய அரணாக இருந்தவர் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவைய பற்றி பேசாம இஸ்லாத்தை பேசவே இல்லை. இந்த இஸ்லாத்துக்கு உயிர் கொடுத்த பெண்மணி அவர். இந்த இஸ்லாம் ரசூலுல்லாவுக்கு மூலமாக வந்தாலும் அதனை தண்ணி ஊத்தி அந்த செடியை விருட்சமாக்கிய, அந்த வித்திலிருந்து முளைக்க செய்த பெருமை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தான் இருக்கு. ஒரு தைரியமான பெண்மணி, சும்மா நிலைகுலைகிற பெண்மணி இல்லை, சின்ன சின்ன செலவுக்கெல்லாம் அஞ்சி போற பெண்மணி இல்லை. அந்த பெண்மணி அந்த துணிகரம் இல்லையென்றா நாங்கெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்போமாங்கிறது தெரியாது. அப்படியான ஒரு தைரியசாலி. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா குகையில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து போனன், கடலுக்கு போனன், காட்டுக்கு போனன், இப்படி ஒன்ற கண்ட நண்டோன்னே கணவனுக்கு வாரத்துக்கு முதல் நாம மயங்கி விழுந்தாலும் விழுந்துடும், காய்ச்சல் வந்துடும், நடுக்கம் வந்துடும். என்று அல்லாவே சரி அதோட அப்படியே அவர் ஒரு அதிர்ச்சியில பயத்தில் வந்த ஆளுக்கு நாம் இன்னொரு அதிர்ச்சியை கொடுத்து ஆளை அப்படியே நிலைகுலைய செஞ்சிருவோம். பெண்களில் இயல்பு பெரும்பாலானவர்கள் அவர் சின்ன சலசலப்புக்கும் நின்று பிடிக்க மாட்டார். அப்போ ஒரு ஆண் அதிர்ச்சியில வாரார், ஒரு பயத்தோட வாராளுக்கு ஒரு தைரியம் தேவைப்படுது, ஒரு ஊக்கம் தேவைப்படுது, ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவிடத்தை சாமர்த்தியமாக நடந்து கொண்டார். என்ன நீங்க சொல்றோல்லே மயக்கம் பெறல, பெண் தான் அவை, ஒரு பெண், ஒரு விதவை பெண். அவ சொன்னா நாம அவ நல்ல ஒரு முடிவெடுத்தாள், தீர்க்க தரிசனமான ஒரு முடிவு, ஒரு சமயோசிதமான முடிவு. என்னுடைய சாச்சாட மகன் நீக்கார் பரக்கத் இப்னு நௌஃபல் என்று சொல்லி, அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை நன்றாக படித்த ஒருவர். கேட்போம், சொல்லல அந்த பெண்மணி, இது பொய், அது உங்களோட சும்மா உங்களுக்கு ஒரு பயம் வந்து அப்படி நடந்த மாதிரி நீங்க கண்டிருக்கீங்க, நீங்க கனவு கண்டிருக்கீங்க ரெண்டெல்லாம் சொல்லல. வாங்க போ, பரக்கத் இப்னு நௌஃபல்கிட்ட போ. போய் அங்க போய் என்ன செய்தார்? அவர்கிட்ட போய் நடந்த விஷயத்தை சொல்லி காய்ச்சல் என்ன? அவர் சொன்னார்,
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்த ஜிப்ரீல் என்கிற ஒரு மலக்குத்தான் இவர்கிட்ட வந்திருக்கார். இவர் இந்த சமூகத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியாக மாறப்போறார். இவருக்கு இந்த பகுதியில் கடுமையான எதிர்ப்புகள் வரும், சவால்கள் வரும். இவரை பலரும் எள்ளி நகையாடுவார்கள், எதிர்ப்பார்கள். இவருக்கு துன்புறுத்தல்கள் வரும். அந்த நேரம் நான் இருந்தால் இவருக்கு ஒத்தாசையாக இருப்பேன். உயிரோட இருந்தார். ஒரு பழுத்த ஆளவர். அவர் சொல்றார் இந்த விஷயத்தை, எதிர்வு கூறுறார். ஏனென்றால் அவர் பைபிள்ல படிச்சிருக்கார், தௌராத்தில் படிச்சிருக்கார். ஒருவர் வருவார், இப்படி ஒருவர் வருவார், இந்த குடும்பத்தில் வருவார், இவருக்கு இன்னென்ன சவால் எல்லாம் வரும் என்று படிச்சிருக்கார். அப்ப அவர் இந்த விளக்கத்தை சொன்னா என்ன சொல்லிருப்பா? நம்மோட பெண்கள் என்ன சொல்லுவா? உங்களுக்கு எதிர்ப்பு வரும், ஆக்கள் உங்களுக்கு ஏசுவான், பேசுவான், பைத்தியாரன் என்று சொல்லுவான், உங்களுக்கு கல்லால பொல்லால அடிப்பானுகள், இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லுவானுகள், உங்களை இந்த ஊரை விட்டே விரசுவானுகள். அவர் சொன்னது. அப்போ அந்த பொம்பளை நம்மட மனைவிமார் சொல்லுவா, இந்த வேலையை உங்களுக்கு தேவை, இந்த பள்ளி பார்க்கவும் போப்படா, இந்த ஸ்கூலுக்கும் போப்படா, நீங்கள் ஒரு பொது சேவை செய்ய உடையுமாட்டா. நாமளும் நம்மட பாடும், நாமளும் நம்மட குடும்பம், நாமளும் நம்மட பிள்ளையிலும் வந்து இருங்கள, நீங்கள் உங்களுக்கு என்னத்துக்கு வீண் மம்பு என்று சொல்லுவோம். இந்த ஜஹராண்ட தாக்குதலுக்கு பிறகு சும்மா இருந்த ஆக்களுக்கெல்லாம் பெரிய ஒரு பிரச்சனை. அதை நீங்க எதிர்கொண்டீங்க தெரியாது. மௌலைமார் சமூக சேவையில் ஈடுபட்டவர்களுடைய பள்ளி கொஞ்ச நெஞ்சமல்ல, கடுமையாக வதைக்கப்பட்டார். சும்மா குற்றவாளி இல்லாம ஜெயிலில் பிடிச்சி போட்டு, தொடர்பில்லாம அவர்களை வேறு விஷயங்களோட தொடர்பாக்கி தண்டிச்சு, சிலருடைய உயிரே வைத்து, சிலர் மனநோயாளி ஆயிட்டா. அப்ப இப்படி எதிர்ப்பு வந்தது பிறகு திரும்ப ஒரு பள்ளிக்கு நிர்வாகியா தெரிவு செய்யப்பட்டா நம்மட மனைவிமார், நம்மட பொம்பளைகள் விடுவாளா? உங்களுக்கு என்னதுக்கு தேவையில்லை வேலை, முன்னையும் பட்டது போதாதா? அவங்க அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வேண்டி நீங்க பணி செய்யுங்க, என்ன சவால் வந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று சொல்ற பொம்பளையில் இருக்காளா? இல்ல பயமுழுத்தாடுற பொம்பளையில் இருக்காளா? நீங்க ஜெயிலுக்கு போன யார் எங்களை பார்க்குற? இந்த பிள்ளைகள் நாம் என்ன செய்யற? அல்லாஹ் ஒருவன் இருக்கான், நீதி எப்பையும் வெல்லும். நீங்க உங்களோட தைரியமாக அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நீங்க பணி செய்யுங்க என்று சொல்ற பொம்பளையில் சொல்லுங்க. அப்ப இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்க ஒரு பண்பாளர், நீங்க ஏழைகளுக்கு உதவுறீங்க, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துறீங்க, மக்களுடைய சுமையை தன்னுடைய சுமையாக நீங்க சுமக்கிறீங்க, துன்பப்படுபவர்களுக்கு கை கொடுக்கீங்க. ரசூலுல்லாஹ்வோட பண்பு, நபியாக ஆகுறதுக்கு முதலிருந்த பண்பு. நீங்க வியாபாரத்தில் மத்த விஷயத்தில உண்மை சொல்றீங்க, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். அந்த தைரியம் அண்டு கொடுக்கலண்டா நீங்க வீட்டுக்குள்ளே இருங்க, இந்த குகைக்கும் போக தேவையில்லை, இந்த வேலையும் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு எதிர்ப்பு வருமாம், நீங்க உங்களை பரிகாசம் பண்ணுவாளாம், உங்களை இந்த ஊர் பகுதியை விட்டு விரட்டுவாளாம். இது என்னத்துக்கு நம்மளுக்கு இந்த தேவையில்லாத வேலை? உங்களோட நாங்க பின்னுக்கு உற்சாகம் அறிபமா? செல்வாக்குள்ளவர்களுடைய அந்த செல்வாக்கில் சப்போர்ட் இல்லை. ஒரு மனைவி தூண் கொடுத்த இந்த இஸ்லாத்தை தூக்கி நிறுத்திய தான் வச்ச அண்டைக்கும் வாங்கல அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இதுக்கு பேன் இல்லை. எந்த வீட்டை ஏசி, எந்த வீட்டை வேலை செய்யாமலே எத்தனை பல்பு பூட்டி கிடக்கு,
அந்த மாடிக்கு மேல ஏறுறையும் இல்லை. அப்ப இந்த பெண்களுக்குள்ள ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எவ்வளவு பெரிய முன்மாதிரி என்றதை பாருங்க. நீங்க போங்க, இன்னொருவரை சொல்ல போறேன்னா, நான் அவையை பத்தி பேசுறேன்டா மணித்தியால கணக்கில் பேசுவேன். இன்னொரு ஆளை சொல்ல போறேன்னா, இந்த மார்க்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரகசியமாக செய்து கொண்டு ஆக்களை இரகசிய போதனைகள் நடந்து கொண்டிருக்கு அங்கும் இங்கும். பிறகு ரசூலுல்லாஹ் வெளியால ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சது தான் தாமதம். கடுமையான எதிர்ப்புகள் ரசூலுல்லாவுக்கு வந்துச்சு. ரசூலுல்லாவுக்கு உயிர் அங்கேயாவது ஒரு ஆதரவு கிடைக்குமா? இங்கே விட படுபயங்கரமான சவால்கள் அங்க இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் சிறு பிள்ளைகளை ஏவி கல்லால எறிய வச்சா. ரசூலுல்லாஹ்க்கு இரத்தம் படியுது. அப்ப ரசூலுல்லாஹ்வோட உயிர் அச்சுறுத்தல். அந்த நபி இருந்தா தானே, அந்த ரசூல் இருந்தா தானே இந்த இஸ்லாம் வாழும், இந்த இஸ்லாம் வாழும். அப்ப அந்த ரசூல் உயிர் அச்சுறுத்தல், உயிராபத்து ஏற்பட்டா இந்த இஸ்லாம் அதோட என்ன? அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னான், நீங்க ஹிஜ்ரத்து போங்க, இங்க பாதுகாப்பு இல்லை உங்களுக்கு. உங்களோட மார்க்கத்தை இங்க பாதுகாக்கையில் இங்க பம்பனுகள் இருக்கான். உங்களுக்கு பாதுகாப்பு தந்து கொண்டிருந்த உங்களுடைய சாச்சா அபூ தாலிப் இல்லை. உங்களோட இப்ப ஒட்டி கொண்டிருப்பவர்கள் நீங்க சொல்றத நம்பிட்டீர்கள் பலவீனமான ஆக்கள், காசு பணம் இல்லாதாக்கள், சமூகத்தில் ஒதுக்கப்பட்டாக்கள், நலிந்து போனவர்கள். நீங்க உடனடியாக மதீனாக்கு போங்க, அங்க உங்களுக்கு ஆதரவளிக்கிறவர்கள் இருக்கிறார். உங்களுக்கு பாதுகாப்பு தாரத்துக்கு ஆள்லியா, உங்களுக்கு உயிரத்தாரத்துக்கு ஆகலியா, போங்க. இங்க அச்சுறுத்தல் போக வேண்டி வரும், ஊரை விட்டு போக வேண்டி வரும். மார்க்கத்தை உர்றா ஊரை உர்றான்னு சொன்னா மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு ஊரை விட்டாலும் பரவாய். அப்ப நாம் என்ன செய்வோம்? இந்த பிரச்சனையே தேவையில்லை, வாயை மூடிட்டு நம்மளோட ஊர்ல நாம் எரிப்போம் என்று சொல்லுவோம். அப்ப ரசூலுல்லாஹ் மதீனாக்கு போக வேண்டிய நிர்பந்தம். இங்க கொல்லுவதற்கு பல சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டு ரசூலுல்லாஹ் அன்றிரவு ஹிஜ்ரத்து போறதுக்கு ரெடியானா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களோட வீட்டிலிருந்து தான் ரெடியா. தண்ணீர் ஒரு பையிலையும், உணவு உடுப்பு பொட்டலங்கள் ஒரு பையிலையும் வைத்துட்டா கட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த பைய கட்டுறதுக்கு எதுவும் இல்லை. அப்ப அஸ்மா பின்த் அபீ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹா இந்த இஸ்லாத்துக்கு ஆக முதல் புத்துயிர் கொடுத்தது ஹதீஜா. இரண்டாவது இந்த இஸ்லாத்தை பாதுகாத்து இந்த இஸ்லாத்துக்கு ஆபத்து வராம பெரிய பாதுகாப்பு கொடுத்தது அஸ்மா பின்த் அபீ பக்ர். பெண், ஒரு பெண் கற்பிணி வைத்தோட மக்காவிலிருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத்து போன ஒரு வேலை. ஹிஜ்ரத்து போன முதன்மையானவ பெண்களுள் அவ தான் முதன்மையான. அவ கட்டுறதுக்கு ஒன்றுமில்லை, என்ன இருக்கி என்று அபூபக்கர் தன்னுடைய தந்தை, அஸ்மாவுடைய தந்தை அபீபக்கர், ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு மூத்த சகோதரியார். அவையிட்ட கேட்க, என்னரி என்ற இடுப்புல ஸ்கேர்ட்டை கட்டுற அந்த இது அனிரி, வேற ஒன்றுமில், ஒன்று அனிரி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அதை எடுத்து ரெண்டா கிழிச்சி இந்த உடுப்பு உணவு பையையும் இங்கால தண்ணீர் பையையும் கட்டுங்கண்டா. அவ எடுத்து அதை கிழிச்சி
அந்த நாடாவை கிழிச்சி ட்ரெண்டாக்கி அதையும் கட்டி இதையும் கட்டினா இவக்கு அண்டிருந்து ரசூல்லா வைத்த பெயர் தாத்துன் நிதாகைன். அஸ்மா பின் அபி பக்கருக்கு வச்ச பேர் தாத்துன் நிதாகைன். 2 நாடா உள்ள பொம்பளையில் எல்லாருக்கும் ஒரு நாடா இருக்கும், இவக்கு 2 நாடா. அப்படி அந்த பைய கட்டி கொடுத்த அந்த பெண் ரசூலுல்லாவும் அபூபக்கரையும் நல்ல முறையில் வழி அனுப்புறான் அஸ்மா. பிறகு இவக்கு இருந்த சம்பவங்களை பார். ஓடியார், அபூஜஹில் ஓடியார் வந்து எங்க உண்ட வாப்பாவும் கிளம்பிட்டா ஆக்கள் எஸ்கேப் என்ற செய்தி பரவிட்டு இவர்கள் அன்றிரவு கொல்வதற்கு இருந்த தப்பிட்டா. உண்ட வாப்பாவும் அவரும் எங்க அவர் தோழர் எங்க போய்த்தா, எங்க ஒழிச்சிட்டா, உங்களோ தெரியாம போயிருக்கேல சொல்லு. எனக்கு தெரியா எங்க போன பல்லார் ஒரு அறை. அஸ்மா பின் அபி பக்கருக்கு பெண்ணண்டு பார்க்காம அபூஜஹில் ஒரு அறை. அந்த அறையையும் வாங்கி கொண்டு உருக்கினாலே பெண்ணுக்கு உடனடியாக செல்லிடுவா விஷயத்து. அதனால தான் சில விடயங்களுக்கு ஒரு ஆம்பளை வார இடத்துக்கு 2 பெண் வேணும். சாக்கி குடுக்கல் வாங்கல் பிரச்சனையா இருந்தாலும் கணக்கு வழக்கு பிரச்சனையா இருந்தா ஒரு ஆணுக்கு இருக்கிற துணிவில்லை, ஆனா என்ன செஞ்சிடுவா, ஆணை போல உரிமை தாங்கன்னு கேட்டுக்குவா. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு சாக்கிக்கு இந்த கணக்கு வழக்குக்கு ஒரு ஆம்பளை எடுக்கிற இடத்துக்கு 2 பொம்பளை வேணும், ஒரு பொம்பளை சமனா. அதே நேரம் குற்றவியல் பிரச்சனையில பெண்ணுடைய சாக்கிகளை எடுக்கிறதுல இஸ்லாம் சில சந்தர்ப்பங்களை தவிர, தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களை தவிர மற்ற இதுகளில் எடுக்கிறல இஸ்லாம். ஏனென்றா அச்சுறுத்தலுக்கு மிக என்னஞ்சிருவா பெண் பயந்துருவா. ஆண் அப்படி அல்ல, உருக்கி அதட்டி ஏதாவது அல்லது ஆசாபாசம் காட்டினாலும் சில ஆக்கள் என்னஞ்சிருவா, செஞ்சிருவா. உனக்கு இவ்வளவுதார், உனக்கு இப்படித்தார் ரெண்டா. ஆணை விட பெண் அதுக்கு செஞ்சு போறது கூட. அப்ப இப்படி ஒரு நிகழ்வு. ஆனா அரபுலு அஸ்மா பின் அபி பக்ர் உசும்பல் அண்டு காட்டி கொடுத்திருந்த அண்டைக்கு நாங்க இஸ்லாமியர்களா இருக்கையில ரசூலுல்லாஹ்க்கு சமாதி கட்டிருப்பாங்க. 3வது அவட பங்களிப்பு. அபு குஹாபா ஓடியாரார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய பாப்பா ஓடியாரார். பாப்பாட பாப்பா அஸ்மாக் ஓடியாந்து எங்க போய்தான் அபூபக்கர், எங்க போய்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அங்க போகக்குள்ள வீட்டுல இருந்த சொத்து பத்து அத்தனையும் எடுத்து போய்த்தார். இந்த ஹிஜ்ரத்துக்கு ரசூலுல்லாஹ் போகக்குள்ள வேணுமே என்று சொல்லிட்டு எடுத்து போய்த்தார். வீட்டுல உண்டையும் வைக்கல, பிள்ளைகளுக்கு பொன் பிள்ளை அஸ்மாரிக்கு ஆயிஷாரிக்கு ரலியல்லாஹு அன்ஹுமா எடுத்து போய்த்தா. அபு குஹாபா கண்டறிய ஆளுக்கு வயது முதிர்ந்து கண்டறியாம போய்த்து அவர் ஓடியார். ஓடியாந்து உங்களை விட்டு போட்டு உங்க வாப்பா எல்லாத்தையும் அள்ளி போய்த்தான் பாத்தீங்களா என்று சொல்றான் என்று சொல்லி அவன் நாசமாகட்டும் அப்படி எப்படி என்று திட்டுறா. இல்ல இல்ல அப்பா, நம்மளோட பாஷையில் அப்பா அப்படி செய்யல, பாப்பா பாப்பா எங்களுக்கு எல்லாத்தையும் வெச்சு போட்டு தான் போயிருக்கா என்று சொல்லி ஒரு முடிச்சுக்குள்ள கல்லுகளை கொஞ்சம் நிரப்பி, நாணய குத்தி மாதிரி கொஞ்சம் கல்லுகளை நிரப்பி அவர்கிட்ட கொண்டு அப்படியோ கையை பிடிச்சி பாருங்க நரிகி எல்லா காசும் தங்கம் பள்ளி காசு இன்னரிக்கோன்னு தடவி போட்டு ஓமனே அப்போ உங்களுக்கு நல்லது செஞ்சு போட்டு தான் போயிருக்கார் என்று சொன்னேன். எப்படி அந்த பொம்பளை பிள்ளை காசி பணம் வைக்கலண்டா பாப்பாமா ரெண்டைக்கு சண்டை உடிக்கிற பிள்ளைகளுக்கு மத்தியில் என்ன எங்க பாப்பா தந்தி ஒன்றும் தரல, அந்த பிள்ளைக்கு கொடுத்துருக்கார், அண்ணா கொடுத்துருக்கார், எனக்கு ஒன்றும் தரல, மற்றவண்ட பாப்பா மாதிரி என்ன செஞ்சிருக்கா பாருங்க, எங்க பாப்பா ஒன்றும் செய்யல என்று சொல்லி குற்றம் கதைக்கிற பிள்ளைகளுக்குள்ள
அந்த பெண்ணுடைய அந்த இதை பாருங்க, அந்த தந்திரோபாயத்தை, தந்தையை ஒரு குறைக்கும் விடல, குறைகதைக்க விடல. ஏனென்றா தந்தை செய்கிறது பெரிய தியாகம், ரசூலுக்காக, இஸ்லாத்துக்காக. அதை நாங்க பொறுத்து கொள்வோம், எங்களுக்கு பசி இருந்தாலும் பட்டாணி இருந்தாலும் பொறுத்து கொள்வோம் வேண்டுச்சு அந்த பெண். இன்னும் 2 பேரை நான் சொல்றதுக்கு இருந்த மிகப்பெரிய முன்மாதிரி, ஆனா நேரம் இல்லை. ஒரு ஆளை சொல்றேன் நான். ஜுலைபீப் என்ற ஒரு சஹாபி இருந்தார். மிக அலங்கோலமான ஒரு சஹாபி, பார்க்கிறதுக்கு கோலம் ஆக மோசமான கோலம். அவருடைய நடத்தையும் அப்படித்தான். அவருடைய வேலைகள் எல்லாம் திண்ணை தோழர். அவர் அதிகமா நோன்பு நோப்பார். ஏனென்றா சாப்பாடு அங்க வந்தா, பள்ளிக்கு சாப்பாடு வந்தா தான் அவருக்கு சாப்பாடு, இல்லாட்டி நோன்பு பிடிப்பார். அப்ப ஓடையில போற தண்ணிய அள்ளி குடிப்பார் கையால். அப்படி ஒரு பின்தங்கின ஒரு ஆள். அவரை தேடுவாரும் இல்லை, பாப்பாரும் இல்லை. அவர் வந்தாலும் யாரும் கவனிக்கிறதும் இல்லை, விராட்டி யாரும் தேடுறதும் இல்லை. அவருக்கு ஊடும் இல்லை, வசதியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அலங்கோலம் ஆள், பார்ப்பதற்கே லட்சணம் இல்லை ஆள். ரசூலுல்லாஹ் கேட்டா, இவர் வந்தார், நீங்க கல்யாணம் முடிக்கிறலையா? யா ரசூலுல்லாஹ், அவருக்கு ஒரு பகடி மாதிரி இருந்துச்சு, நம்முடைய கோலத்துக்கும் நம்முடைய இதுக்கும் நம்முடைய வறுமைக்கும். ஆறு யா ரசூலுல்லாஹ், எனக்கு பொன் தர போறா, என்ன பார்த்துக்கிட்டாரும் தருவாளா என்று சொன்னார். இன்னொரு தடவை வந்தார். ரசூலுல்லாஹ் கேட்டா, நீங்க கல்யாணம் முடிக்கிறலையா ஜுலைபீப்? யா ரசூலுல்லாஹ், பகடி பண்றா போலம் இருந்துச்சு அவருக்கு, நக்கல் பண்றா போலம், சும்மா நையாண்டி பண்றா. ரசூலுல்லாஹ், நம்மளை பார்த்துக்கிட்டாரும் பொன் தருவாளா யா ரசூலுல்லாஹ்? 3வது தடவை அப்படித்தான் சொன்னார். ரசூலுல்லாஹ் சொன்னா, இந்த வீட்டுக்கு போய் பெண் கேளுங்கள், நீ கல்யாணம் முடிக்கிறலையா என்றதே ஒரு பகடி மாதிரி. பொன் கேட்க சென்னது மதீனாவில் இருக்கிற ஒரு அழகிய கேட்க சென்னா ரசூல். அங்க போய் பொன் கேளுங்க. இவர் கருப்பு கோலமும் இவர கோலம், இவர் ஆறும் பார்க்கறல கவனிக்கிறல, இவர்கிட்ட ஒன்றும் இல்லை. இவர் போய் பேச போறாரு ஒரு அழகிய. அங்க போனா, அங்க போய் கதவை தட்டினார். தட்டி அம்மா பாப்பா வெளியே வந்தா, இந்த பெண்ணை உங்களோட மகளை என்னை முடிச்சுட்டாங்கண்ட எப்படி இருக்கும்? ஒரு ஒன்றுமில்லாத ஒரு ஆள் வந்துக்கிட்டு நம்மோட வெளியிறங்கி வந்து உம்மாவும் பாப்பாவும் என்ன நினைச்சிட்டு கேட்க, நீ என் புள்ளட அந்தஸ்து என்ன, என் புள்ளட அழகென்ன, என் புள்ளட இதென்ன, நீ என்ன கேட்க, ஆறுகிட்ட வந்து கேட்க என்று கொஞ்சம் சத்தம் போடுறா. அப்படித்தானே நடக்கிற. நீ என்ன தகுதி தராத்தோட வந்து கேட்காய்? அந்த சத்தம் கேட்டு அந்த அழகிய குமரி வெளியே வந்து, அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பின ஒரு ஆளை நீங்க என்ன வார்த்தை பேசுறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பொன் கேட்டு அனுப்பியிருக்க, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இதை மறுத்து நீங்க அனுப்ப போறீங்களா? திருப்பி ஏமாற்றத்தோட நான் அதுக்கு ரெடி என்று சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், திகச்சு போய்த்த அம்மாவும் பாப்பா. நம்முட புள்ளட அழகென்ன, இதென்ன, இந்த புள்ள இப்படி வருமன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா எனக்கு என்ன அசிங்கமா இருந்தாலும் பரவாயில்லை, இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வழிமுறைகள் எங்களுக்கு அசிங்கமா இருக்கி, அவருடைய வழிகள் எங்களுக்கு சுமையா இருக்கி, அதை நாங்க ஏற்றுக்கொள்றோம் இல்லை. அது எங்களுக்கு பெரிய ஒரு அநாகரிகமா இருக்கி. அந்த பெண் அவரை நான் ஏற்றுக்கொள்றேன் என்று சொன்னான். பாருங்க அந்த சம்பவத்தை. அண்டு திருமணம் முடிக்கார், திருமணம் நடக்குது. என்ன அதிசயம்! அண்டு முதலிரவு எல்லாம் தயாரான நிலையில யுத்தத்துக்காக ஒருவர் அழைக்கிறார். வாங்க யுத்தத்துக்கு, ஆட்கள் இல்ல வாங்க வெண்டோன்ன நீட்டிய கையை அப்படியே ஒரு தேள் கொட்டியவர் போன்று, சுடு இதுல வச்சவர் போன்று எடுத்து ஓடுறார் யுத்தத்துக்கு. ஷஹீதார். உயிரோடு இருந்தாலே யாரும் தவறல்ல. என்ன கட்டமண்டு பாருங்க, என்ன கட்டமண்டு பாருங்க. ஷஹீதார். பிரபல்யமான சஹாபிகளுடைய உடல் எல்லாம் எடுத்தாச்சு. ஜுலைபீபில், ஜுலைபீபை தேர்றல யாரும், உயிரோடு இருந்தாலே தேர்றல. ஜுலைபீபில் அங்க போனா
அவர் மௌத்தாய் கிடக்கார் இரத்த வெள்ளத்தில். ரசூலுல்லாஹ் அவருடைய தலையை தூக்கி ஒரு சமூகம் பார்க்காத, சமூகம் இரண்டாம் தரமாக கருதிய, சமூகத்தில் அவரை கண்டுகொள்ளாத ஒருவர் தலையை இரத்தத்தோட தூக்கி தந்த மடியில ரசூலுல்லாஹ் சாட்சி வச்சிட்டு அன மிங்க அந்த மின்னி என்று சொன்னார். நீ என்றா நான், நான் என்றா நீ ஜுலைபி என்று சொன்னார் ரசூலுல்லாஹ். இந்த சமூகம் ஏறெடுத்தும் பார்க்காத ஒருவர், அந்த பெண் ஏற்றுக்கொண்டாள் அவர். ரசூலுல்லாஹ் அப்படி அழுது விட்டு அவரை பார்த்து சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இவரை பொறுப்பெடுக்கிறதுக்கு ஹூரின் ஈன் பெண்கள் எத்தனையோ பேர் போட்டி போடுறத நான் கண்டேன். இவரை சொர்க்கத்தில் பொறுப்பெடுக்கிறதுக்கு சுப்ஹானல்லாஹ் அந்த பெண் எவ்வளவு மனசாக்கிட்டு அவரை கணவனாக ஏற்றுக்கொண்டீங்க. இன்றைக்கு எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை எடுக்கிறதுக்கு மனமில்லை. ரசூலுல்லாஹ் திருமணத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவெல்லாம் காலுக்கு கீழே. அதென்னது? அந்நியவர்களுடைய கலாச்சாரம் எங்கட தலைக்கு மேல, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா காலுக்கு மேல. அப்படி இல்லை அந்த சஹாபி பெண்மணிகள். ரசூலுல்லாஹ் ஆண்டவன ரசூலுல்லாஹ் தான் எல்லாம் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை தான் எங்களுடைய வாழ்க்கை, ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் தான் எங்களுடைய வாழ்க்கை, ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபிய பெண்கள் வாழ்ந்தது தான் எங்கட முறை என்று சொல்ற பெண்கள் எங்கே? அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கேட்கக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும். பள்ளியை விட்டு போனால் அங்கே போய் டிவியை பார்க்கக்குள்ள இன்னும் 2 பேர் கதைக்கக்குள்ள இந்த சார்ஜ் அப்படியே போய்த்து. எனவே ஈமானை அதிகமாக கூட்டிக் கொள்ளக்கூடிய விஷயங்களில் நாங்கள் அத்தனை பேரும் ஈடுபடணும். இந்த ஈமான்ட சார்ஜ் குறையாம நாங்கள் அதிகம் ஈமானிய விஷயங்களில் கலந்து கொள்ளணும். எங்களுக்கு முன்மாதிரி இந்த உலகத்தினுடைய நாயகிகள் அல்ல, மறுமைக்கான நாயகிகள். இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டியவர்கள், மலக்குகளை சொல்லல. நாங்கள் இந்த உலகத்தில் அவர்களுடைய ஆசா பாசங்களை அடக்கி மறுமைக்காக அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுத்து வாழ்ந்த அந்த சஹாபிகளை அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை அல்லாஹ் பொருந்தி விட்டான். அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்று சொல்றான். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா எங்களுடைய தாய்மார்கள், சகோதரிகள் அத்தனை பேரையும் சேர்ப்பானாக. எதை கேட்டோமோ அதன்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க நாங்கள் முயற்சிப்போமாக. பாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.